ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். நம்ம சேனலுக்கு புதுசுனா உங்களால் முடிஞ்சது அந்த லைக்கை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற லைக்கே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு போய் ஷேர் இந்த வீடியோ. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஸோ அதை மட்டும் படித்தாலே 90+ எடுக்கலாம் 100க்கு. ஓகே, 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸ் போட்டிருக்கிறோம். போய் செக் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணுறாதாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் இருக்க கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் அப்படியே வர சான்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து 15 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸ் எடுக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஓகே, அஸ்வராக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் கூட ரிப்பீட்டட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாட் இஸ் ஆல்கரிதம்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங்? இந்த மாதிரி மாடல் ஏதாவது கொஸ்டின் தான் பார்த்து வச்சுக்காங்க. இந்த வாட்டி வரதுக்கு சான்ஸ் அதிகம். இது மட்டும் இல்லாமல் இந்த மாடலில் இருக்கிறது கூட. அப்புறம் வந்து வாட் இஸ் த அவுட்புட் பாருங்கள். அதே மாதிரி தான் கேட்டிருக்கு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சு வச்சுக்காங்க. ஓகே, நம்மகிட்ட இந்த 2 கொஸ்டினை விட்றாதாங்க. முக்கியமாக வாட் இஸ் மீன் பை கிளாஸு? ரைட் எ கியூரி தட் செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூஸ் ஏஜ் லெஸ் தென் 18 இன் ஆர்டர் வைஸ். கிவ் த எக்ஸ்பான்சர். இந்த மாதிரி எக்ஸ்பான்சர் இருக்க கொஸ்டின்ஸ் வரை கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்புறம் வாட் இஸ் டேட்டா விசுவலைசேஷன்? அப்புறம் வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கோடு? இந்த பைத்தான் கோடோட அவுட்புட் என்னது கொடுங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்ததா இவ்வளோதான் 2 மார்க் முடியுது. இதான் 3 மார்க். இந்த கம்பல்சரி கொஸ்டின் 24th கொஸ்டின் வாட்டி வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே, ஸோ இருக்க மேக்ஸிமம் இதில் இருக்க கொஸ்டின் ஒன்றுமே ஸ்கிப் பண்ணாதாங்க. ஸ்கிப் பண்ணிட்டா கன்ஃபார்மாக ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை வந்து 5 மார்க்ஸில் 10 மார்க்ஸ் மேக்ஸிமம் 15 மார்க்ஸ் கூட வந்திருக்கு போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் உள்ளதெல்லாம். ஸோ அதனால் இதில் 5 மார்க்ஸ் இல்லை 10 மார்க்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஒய் ஸ்டெர்லின் இஸ் கால்டு பியூர் ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டின் டிஃபைன் லோக்கல் ஸ்கோப் வித் அன் எக்ஸாம்பிள். அடுத்து ரைட் எ ஷார்ட் நோட் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள். ரைட் த பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்ட் இன் பைத்தான். அடுத்ததாக ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இந்த மாதிரி கொஸ்டின் இதெல்லாம் வந்து அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது இந்த வாட்டி. அடுத்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் டிபிஏ? இந்த கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரைட் மோட் அண்ட் அப் அண்ட் மோட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் வந்து எப்பவும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஒரு மாடலாகவே வச்சு படிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்க ஏதாவது ஒரு கொஸ்டின் வாட்டி வரப்போகுது. ஓகே, அடுத்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வேர் கிளாஸ்? கிவ் எ பைத்தான் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் த வேர் கிளாஸ். இந்த கொஸ்டின் பார்த்துக்காங்க. அடுத்ததான் 33rd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் தானே. ஸோ இது ரிப்பீட்டடாக சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அப்புறம் 5 மார்க் பார்க்கலாம். என்ன 5 மார்க் கேட்டிருக்கான் அப்படின்னு. ஸோ வாட் ஆர் கால்டு பேராமீட்டர்ஸ்? ரைட் நோட் தான் நைட்டு பாருங்கள். ஈஸியான கொஸ்டின் 5 மார்க்கில் கேட்டிருக்கான். அடுத்து ரைட் அபவுட் எஸ்கியூ லைட்டு, ரைட் த ஸ்டெப்ஸ் யூஸ் இன் இட்டு. ஸோ 2 கொஸ்டின் வச்சா. இந்த வாட் இஸ் லிஸ்ட்டு, வாட் இஸ் ரைட் சிண்டாக்ஸ் ஃபார் த ஜியோப்ட். ஓகே, ஜெட்டோப். ஓகே, ஸோ 5 மார்க் எல்லாமே படிச்சு வச்சுக்காங்க. இதில் இருக்க ஒரு 5 மார்க் கூடாமல் இதிலேருந்து மேக்ஸிமம் 1 அல்லது 2 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம். 1 கன்ஃபார்மாக அட்டன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லூஸாக கேட்டால் 2 அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். நான் முடிஞ்சால் இதை வந்து கமெண்டில் வந்து வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.